கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்து இதை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படிதான் இந்த வசனம் துவங்குகிறது. ஆண்டவர் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று அழைக்கின்றார். நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் மனதில் ஒரு காரியத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நான் உங்களை உருவாக்கினேன், நீங்கள் என்னுடைய சனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவை எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு காரியம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய தாசனாக இருக்கின்றாய், உன்னை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன், அதை நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லி கடவுள் நமக்கு மிக அற்புதமான ஒரு காரியத்தை வலியுறுத்தி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் நம்மை மறந்து போவார்கள். ஒரு நீண்ட இடைவெளி நாம் சந்தித்து அதிக காலங்கள் ஆகுமானால், நான் உங்கள் முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்கள் பெயரை மறந்து விட்டேன், நீங்கள் யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லி நாம் பலர் பேச நாம் கேட்டிருக்கின்றோம். நமக்கு கூட அநேகரை மறந்திருக்கும் இல்லையா? அநேகரை மறந்திருக்கும். நம்மோடு கூட வேலை பார்த்திருப்பார்கள், நம்மோடு படித்த சக மாணவர்கள், கிளாஸ்மேட்ஸ், ஹாஸ்டலில் நம்மோடு தங்கியிருந்தவர்கள் என்றோ, அல்லது இன்னும் நம்முடைய சொந்த கிராமங்களிலே அல்லது எங்கோ ஒரு இடத்துல நாம் ஏதோ ஒரு இடத்துல அவர்களோடு கூட நாம் இருந்திருப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல நாளடைவில் அவர்களை முற்றிலும் மறந்திருப்போம். இன்னும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், அற்பமாய் நாம் தோன்றுகிறோம் என்ற காரணத்தினாலேயே நம்மை மறந்து போகின்ற, அவனை எதற்கு நான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கின்றார்கள். என்னுடைய தகுதி வேறு, அவருடைய தகுதி வேறு. ஆகையால் அப்படிப்பட்டவர்களை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ளவோ, அவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லவோ, என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லவோ எனக்கு அவசியமே இல்லை. ஒரு அடையாளம் கண்டு கொள்ள அல்லது என்னுடையவர்கள் என்று சொல்லுவதற்கு அவசியமில்லை. காரணம், அவர்கள் என்னுடைய நிலைக்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்லவே அல்ல என்று சொல்லுகின்ற மக்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் இங்கே மிக அற்புதமாக, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, ஏன் மறக்க மாட்டேன் என்றதையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினது நான் தான், நீ எனக்கு சொந்தமானவனாய் என் தாசனாக நீ இருக்கின்றாய். ஆகவே நீ ஒரு நாளும் என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களிலே மனிதர்கள் மறந்து போவதை கூட நாம் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டோம். ஆனால் எடுத்த உடனே நாம் சொல்லிவிடுவோம், கடவுளும் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி.
கடவுள் ஒரு நாளும் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஆம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான, ஒரு உற்சாகம் மிகுந்த, ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, ஒரு தைரியத்தை கொண்டு வருகிற வார்த்தை என்ன? கடவுள் நம்மை நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும், எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு கோடி மக்கள் இருந்தால் கூட அவர்கள் நடுவிலே நம்மை அடையாளம் கண்டுபிடிக்கிறவராக நம்முடைய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு இந்த சூட்சமம் தெரியும், இந்த உண்மை தெரியும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை நினைத்திருக்கின்ற கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு விருப்பமுள்ளவராக, ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பல நேரங்களிலே மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போனார்கள், மனிதர்கள் நம்மை மறந்து போனார்கள், மனிதர்கள் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை என்பதை நினைத்து வருந்துகின்ற மக்களாக அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை நாம் இங்கே குற்றப்படுத்தவும் அவசியமில்லை. அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுக்கு இருக்கிறதான காரியங்கள் நமக்கு என்னவென்று தெரியாது. ஆகவே அவர்கள் எப்பொழுதும் நம்மை நினைவில் வைத்திருக்க வேண்டும், நம்மை எல்லா சூழ்நிலையிலும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லவே முடியாது. ஆனால் சக மனிதரிடத்தில் அப்படி இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய கடவுள் நம்மை நினைவில் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அவருடைய ஞாபகத்தில் வைத்து, நம்மை கூர்ந்து கவனித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கை குறித்து பயப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மை நினைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு வருகின்றதான ஒவ்வொரு துன்பங்களின் நேரத்திலும், கஷ்டங்களின் நேரத்திலும், பாடுகளின் நேரத்திலும், வேதனையின் நேரத்திலும் அவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கடவுள் நம்மை மறந்தால் தானே, ஐயோ எனக்கு இருக்கிற இந்த ஆபத்தில் அவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று நினைக்கலாம். அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கும் பொழுது, எப்பொழுதும் தம்முடைய நினைவில் நம்மை வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லை, நிச்சயமாக அவர் உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் தாவீது தீர்க்கமாக சொல்லுகிறார், அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதை நினைவில் வைத்திருந்த கடவுள், தாவீதை தேவையான நேரத்தில் ஆசீர்வதித்து கொண்டிருந்த கடவுள் உங்களை நினைத்து கொண்டிருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பது அது நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை இன்றைக்கு பல நெருக்கடிகள் இருந்தால் கூட நினைவில் வைத்திருக்கிற கடவுள் சரியான நேரத்தில் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம். என் தேவனுடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர் ஐயா. அநேகர் மறக்கலாம், ஆனால் நீரோ எந்த சூழ்நிலையிலும் எங்களை மறக்கிற கடவுள் அல்ல. ஆண்டவரே, நீர் ஏன் எங்களை மறக்கவில்லை என்பதற்கான காரணத்தை கூட சொல்லுகிறீர். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் என்று எப்பொழுதும் எங்கள் மீது உரிமை பாராட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக தோத்திரம். ஆகவே இந்த உலகத்தில் யார் எங்களை ஆண்டவரே நினைவில் வைத்திருந்தாலும், நினைவில் வைக்காவிட்டாலும், என் ஆண்டவர் எங்களை நினைத்திருக்கிறீர் என்கிறதானே ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியான செய்தி இந்த காலை நேரத்தை எங்களை உள்ளத்தை நிரப்புகிறது. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் என்றால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அந்த தைரியத்தோடு இந்த நாளை சந்திக்க கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.